கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். இந்த நாட்களிலே இன்று சங்கீதங்களின் புத்தகத்திலிருந்து ஒரு சங்கீதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதான மிகவும் தெரிந்த ஒரு வேத சங்கீதம் 91வது சங்கீதம். அந்த 91வது சங்கீதத்துல 14வது வசனத்துல 15, 16 பார்க்கின்ற வேளையில மிக அழகாக ஒரு ஸ்டேட்மெண்டை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். முதலாவதாக சொல்கிறது விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு பதில் அளிப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். இத்தனை காரியங்களையும் இந்த சங்கீதத்துல தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார். யார் அந்த அவன்? நீங்களும் நானும் தான். கர்த்தருக்கு பயந்து அவருடைய வாழ்க்கை வழிகளின்படி நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான். அந்த அவன் தான் இவனாக இருக்கிறான். ஆகவே அந்த நம்மை பொருத்தி அந்த இடத்துல பார்க்க வேண்டும். நான் இந்த நேரத்துல நான் விடுவிக்கப்படுவேன், நான் தப்பு வைக்கப்படுவேன் என்று சொல்லணும். 16வது வசனத்துல பார்க்கின்ற வேளையில அவனை அப்படி போட்டுக்கொள்ள வேண்டும். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நீடித்த நாட்கள், ஒரு நல்ல ஒரு பூரண வயது வரைக்கும் அவனை நான் வாழ வைத்து அவனுடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் அவனை நடத்தி அவனை திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு நடத்துவேன் என்று சொல்கிறார். அதே நேரத்தில் அந்த பக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா 92 கடைசியில அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுவுமாயிருப்பார்கள். நீங்களும் நானும் கூட இந்த சங்கீதத்தின்படியாக பார்க்கின்ற வேளையில புஷ்டியும் பசுமையும் அப்படியாக இருப்பீர்கள். உங்களுக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆகவே அவரை நாம் நம்புகிற வேளையிலே, அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிற வேளையில, அவரிடத்திலே வாஞ்சியா இருக்கிற வேளையில இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த நாளிலே இப்படிப்பட்டதான ஆசீர்வாதங்களை நாம் பெற்று சுதந்திரத்துக் கொள்வோமா? நல்ல ஆண்டவரே, இந்த 91ஆம் சங்கீதத்துல நீர் சொன்னதான இந்த எல்லா ஆண்டவரே வார்த்தைகளையும் வாக்குத்தத்தங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை நீடித்த நாட்களால் திருப்தியாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ரட்சிப்பை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதோடு கூட நாங்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியமா இருக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.